என்னப்பா பிரச்சனை இப்போ? நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஏதோ பேசிட்டே இருக்கீங்க. என்ன? இல்ல நான் அவங்ககிட்ட பேச விரும்பல. நான் அந்த பக்கமே போறேன். எப்பவுமே வாம்மா, போம்மா அப்படிதான் பேசுவாங்க. செல்லமான பேர்கள் எதுவும் இல்ல. ஃபர்ஸ்ட் பாப்பான்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ம். பாப்பான்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸா வந்து பார்த்தீங்கன்னா, சலோமேன்னு தான் கூப்பிடுறாங்க. ஆ. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா, போட்டு கூப்பிடும்போது தான் வந்து நான் ரொம்ப அன்பா ஃபீல் பண்ணேன். திடீர்னு சலோமியா அப்படின்னு சொல்லிட்டு மாறும்போது, இது எதுக்காக மாறுனுச்சுன்னு தெரியல. அப்பா நீ டான்னே சொல்லி கூப்பிடுப்பா. நீ டான்னு சொல்லி கூப்பிட்டா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் டாங்கிறத ரொம்ப மிஸ் பண்றேன். சலோமேன்னு நீ சொல்லி கூப்பிட்டா, அது எனக்கு திட்டுற மாரி இருக்கு. எனக்கு அது புடிக்கவே இல்ல. நீ வாடா, போடான்னே சொல்லி கூப்பிடு. அதுக்காக நான் ஏங்குறேன். எங்க அப்பா வந்து என்னோடைய லக்கி சார்ம்ஸ். நான் இப்போ ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறேன். எங்க அப்பா ஒரு ஆல் த பெஸ்ட்ன்னு சொல்றாங்கன்னு வைங்க. ஆ. அந்த இது கண்டிப்பா சக்சஸ் ஆயிடும். மாப்பிள்ளைய யாரு செலக்ட் பண்ணா? அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து தான் செலக்ட் பண்ணாங்க. அப்ப மாப்பிள்ளையும் உங்களுக்கு ஒரு லக்கி சார்ம் தானே? உங்க அப்பா தானே செலக்ட் பண்ணிருக்காரு. ஆமா ஆமா. அப்ப அவங்க அவரும் லக்கி சார்ம். கேட்கலாம்ல. ஆனா அவங்களுக்கு மேல ஃபர்ஸ்ட் யார் இருக்கா? அப்பா தானே சார். இந்த பஞ்சாயத்து இந்த ஷோல முடியாதுன்னு நினைக்கிறேன். அதுலயே ஒரு பிரச்சனை இருக்கு சார். இவங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க சார். அவங்க வந்து லவ் பண்ணிட்டாங்க சார். அந்த பொண்ணு திட்டவே இல்லைங்க. அப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. ஆ. ஏன் பாப்பா நீ இப்படி பண்றியாமான்னு கூட ஒரு வார்த்தை கூட கேட்கல. பூகம்பம் வந்துருந்தாங்க சார் நினைச்சேன். 1 செகண்ட். அப்புறம் அம்மாவ செம்ம திட்டிட்டு என்கிட்ட ஒண்ணுமே சொல்லவே இல்ல. ஆ. புடிச்சிருக்கா? ஓகேடா விட்டுரு. 5 இயர்ஸ் கழிச்சு நானே மேரேஜ் பண்ணி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க சார். அப்புறம் என்னதான் பண்ணாரு எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம்? அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டுங்க அவரு. நம்மளுக்கு அதான் ரொம்ப டென்ஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பிரைமி பாபட் வழங்கும் வா தமிழா வா. கண்டிப்பான அம்மாக்கள் வெர்சஸ் அப்பா செல்லங்களாக வளரும் மகள்கள். உங்க கணவர் என்ன மாதிரியான செல்ல பேர்களை வச்சு உங்க பெண்களை அழைக்கிறார்? அம்மு இங்க வா, அம்மு அந்த ஃபோன் நம்பர் எடு. ஓகே. அப்படிதான் அம்மன் தான் கூப்பிடுறாரு. அம்மு தான் சார். பட் ஆனா இன்னொரு பேர்லயே கூப்பிடுவாங்க. அம்மா சொல்லல. என்ன பேரு? கிட்ட இருந்தா அம்முன்னு கூப்பிடுவாங்க. ஆ. ரொம்ப தூரமா காது கேட்கலன்னா போண்டா இங்க வா அப்படின்னு. போண்டாவா? கொஞ்சம் குண்டா இருப்பா, இப்ப கொஞ்சம் ஸ்லிம்மா இருந்தால. அப்பா Okay. போண்டா கூப்பிடாதீங்க. அந்த போண்டா தான்மா நல்லா இருக்கு. நீ போண்டா சாப்பிடுறதுல போண்டா மாதிரி இரு அப்படின்னு. ஜானவி, ஜானவி. ஜானுன்னு கூப்பிடுவாரு. அம்மா சொன்ன மாதிரி வந்து அது எப்போ அதுதான் அப்படி சொல்லுவாருங்க. அப்பாவோட ஸ்லாங் வந்து வித்தியாசமா இருக்கும் கொஞ்சம். ஜானம்மா அப்படிதான் கூப்பிடுவாரு. ஜானம்மா. ஆமா அதான் ஓகே. அவர் ஒரு பேரா கூப்பிட மாட்டாரு. அவருக்கு டைம் திடீர்னு வந்து ஏய் காட்டுப்பூச்சிக்க வா அப்படின்னுவாரு. யார் அந்த காட்டுப்பூச்சி? ஓகே. பூச்சிக்கிங்க வாடான்னுவாரு. பூச்சிக்கா? ஆ என்னம்மா அஜக் புஜக் புஜக் இது ஒரு புது பேரா இருக்கே. என்னதான் ஆசையா கூப்பிடுறான்னு பார்ப்பேன். ஆனா பொண்ணை தான் கூப்பிடுவாரு. எங்க டாடிக்கு வந்து லைக் ஒரு நேமா இருக்காது. சம்டைம்ஸ் திடீர்னு பார்த்தா காட்டுப்பூச்சி இங்க வா அப்படின்னுவாரு. திரும்பி காட்டுப்பூச்சா? அவர் எங்க இருந்து நேம்ஸ் சூஸ் பண்றாருனே தெரியாது. ஸோ அவரோட மூட் டிபெண்ட்ஸ் பண்ணி அவர் சேஞ்ச் பண்ணி கூப்பிடுவார். இந்த மாதிரி எதுவும் கூப்பிட்டு நான் பார்த்தது கிடையாது. ஆ. எப்பவுமே வாம்மா, போம்மா அப்படிதான் பேசுவாங்க. செல்லமான பேர்கள் எதுவும் இல்ல. ஃபர்ஸ்ட் பாப்பான்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ம். பாப்பான்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆ. பாப்பான்னு கூப்பிட்டா ஏதோ ஆயுஸ் குறைஞ்சிடும் அப்படிலாம் யாரோ சொல்லியிருக்காங்க. பாப்பான்னு கூப்பிட்டா ஆமா ஆயுஸ் குறைஞ்சிருமா? அப்படின்னு யாரோ ஏதோ கதை போட்டோ எடுத்தாதான் விட்டுருக்காங்க. ஆயுஸ் குறையும் பாருங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. அதனால அது கூப்பிடக்கூடாதுன்னு இவங்க தான் சொன்னாங்க. அது நிறைய பேர் சொன்னாங்க பாப்பான்னு கூப்பிடக்கூடாதுன்னு. அதனால அப்படியே வேணான்னு சொல்லி வேணான்னு. உங்க பொண்ணோட செல்ல பேர் என்ன சொல்லுங்க? அவங்க அப்பா சந்தோஷமா இருந்தாருன்னா பாப்பான்னு கூப்பிடுவாரு. டென்ஷன் ஆனாருன்னா முருங்கக்காய் எங்க, கருவாச்சி எங்க, டென்ஷன் ஆனா டென்ஷன் ஆயிடுவாரு. அவளை பார்த்தாருன்னா பாப்பாவா இங்க வா பாப்பா இப்பதான் வந்தியா எங்க போன அந்த பொண்ணு பார்த்தாலும் அப்படி மாறிடுவாரு. அப்படியே மாறிடுவாரு. கோமா பேசும்போது நீங்க திரும்ப அதை ஆஃப் பண்றதுக்கு கொண்டு பேசுவோம்ல, அந்த டோன்ல அவரு சவுண்ட் கொடுக்குறீங்கல்ல, அது திரும்ப ஒருக்கா கேளுங்க. இப்ப நான் தான் உங்க அப்பா, கேளுங்க. என்னப்பா பிரச்சனை இப்போ? நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஏதோ பேசிட்டே இருக்கீங்க. என்ன? இல்ல நான் அவங்ககிட்ட பேச விரும்பல. நான் அந்த பக்கமே போறேன். போங்க. இது எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பொண்ணு பேர் மோனஷா. மோனஷா அம்மான்னு தான் கூப்பிடுவாரு. ஏதாவது வேணும்னா இப்போ தோசை சுட்டு கொடுமா அப்படின்னா, மோனஷா செல்லம் இது கொஞ்சம் தோசை சுட்டு கொடுமா, செல்லம் இங்க வாம்மா அப்படின்னு ரொம்ப பாசமா கூப்பிடுவாங்க. தோசை எல்லாம் சுட்டு கொடுப்பாங்களா? நான் கேட்டா கூட சுட மாட்டா சார். ஏதோ டயர்டா இருக்கு கொஞ்சம் சுட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சுடவே மாட்டா. அவங்க அப்பா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாரு. மோனஷா செல்லம் அப்படின்னாலே போதும் போய் கிச்சனுக்கு போயிடுவா. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா கிட்ட வந்து பாசமா சொல்லிட்டு அப்படி போய் ஹக் பண்றனாலும், எதா போனானாலும், "ஏய் ஏன் கொஞ்சம் தள்ளி போ. சும்மா கசகசன்னு இருக்க, ஒட்டுல உட்காந்துருக்க" ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. ஆனா அப்பா கிட்ட பேசினா அவர் எந்த அன்கம்ஃபர்டபுளாவா உட்காந்தாலும், நான் போய் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனா அவர் எதுவும் சொல்ல மாட்டாரு.
அதனால தான் கொஞ்சம் டிஃபர் ஆகும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும். அப்பாவுக்கு யார் சமையல் பிடிக்கும்? உங்க சமையலா, அம்மா சமையலா? அம்மா வந்து மெயின் செய்வாங்க, நான் சைடிஷ் சைட் சைடிஷ்ல டிஷ். கேட்டால் நான் தான். நீங்க சாப்பிட்டு என்ன உங்களுக்கு ஒரு பெஸ்ட் கமெண்ட் கொடுத்துருக்காரு? சூப்பரா இருக்குமா, ஹோட்டலே வச்சிடலாம் நம்ம அங்க பக்கத்துல ஏதாவது ஒரு கடை வாங்கி நம்ம ஹோட்டலே வச்சிடலாம். நம்ம ஹோட்டலே வச்சிடலாம். ஒரு கண்ணு பார்க்கும்போது நிஜமாவா அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கோமா அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்ல அப்படி சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? செம்ம காண்டா இருக்கும் சார். அவ சமைச்சு குடுக்குறது வெறும் இந்த பிரெட் அந்த மாதிரி ஏதோ குடுப்பா. அத குடுக்கறது பிரசன்டேஷனா குடுத்துருவாளா? பாரு அவகிட்ட கத்துக்கோ, அவகிட்ட கத்துக்கோ. எப்படி இருக்கு பாரு, பார்த்த உடனே சாப்பிடணும் போல இருக்கு பாரு, ரொம்ப ரிச்சா செஞ்சிருக்கா பாரு அப்படின்னு ரொம்ப சொல்லுவாங்க. அதனால வந்து அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அப்புறம் அந்த காண்டு இருந்தாலும் நான் தானே சார் காலையில இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அது ஒண்ணே ஒண்ணு சும்மா செஞ்சு கொடுத்துட்டு ரொம்ப பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க. சொல்லுங்க, உங்க அப்பா உங்களை எப்படி கூப்பிடுவாரு செல்ல பேர் வச்சு? எல்லாருமே அம்மு தான் கூப்பிடுவாங்க. ஆனா எங்க அப்பா வந்து அறிவு மகளே அப்படின்னு கூப்பிடுவாங்க. அறிவு மகளே. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அறிவு மகளேன்னு கூப்பிட்டாதான் பிடிக்குமே. எங்க அம்மாவுக்கு பிடிக்காது. ஏங்க? இல்ல அடுத்தவங்கள வெறுப்பேத்துற மாதிரி பேசக்கூடாதுல்ல. அப்பா அதான் கேக்குறேன். பொண்ணுனா தனியா தெரியுற அளவு பேசுவாங்க. என் பக்கத்துல கொடுக்குமா அவளை வந்து பாப்பான்னு தான் கூப்பிடுவாரு. பாப்பா. சில டைம் வந்து அவ கொஞ்சம் நல்லா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருந்தது வச்சுக்கோங்க, ஏன்னா சினி ஆக்டர்ஸ் மாதிரி இருக்கேன்னு கலாய்ப்பாரு நல்லாவே. அவர் என்ன கூப்பிட்டதை விட நான் தான் அவர் அதிகமா நிறைய நிக் நேம்ஸ் வச்சு கூப்பிட்டுருக்கேன். என்ன மாதிரி நேம்ஸ் வச்சு கூப்பிடுவீங்க? நான் அவர் வந்து தம்பின்னு கூப்பிடுவேன், அண்ணான்னு கூப்பிடுவேன், ஒரு கொஞ்ச டைம்ல ப்ரோன்னு கூப்பிட்டு இருந்தேன் அப்பாவை. சரி, கடைசியா பாப்பாக்கு என்ன பேர் வச்சு கூப்பிட்டு இருக்கீங்க? தம்பி தான் இப்போதைக்கு கூப்பிட்டுட்டு இருக்கேன் நான் அப்பாவை. தம்பி வந்திருக்காரா இங்க? தம்பி வந்து ஆஃபீஸ்ல இருக்காரு. தம்பி ஆபீஸ்ல இருக்காரு. ஆமா. தம்பி கேட்டேன்னு சொல்லுங்க. ஓகே ஆமா, சார். ஆமா. So, உங்க அப்பா உங்களை எப்படி கூப்பிடுவாரு? எங்க அப்பா எப்பயுமே என்ன பாப்பா பாப்பான்னு தான் கூப்பிடுவாரு. பேர் சொல்லி கூப்பிட்டதே கிடையாது. இவங்க எல்லாரும் சொல்லும்போது எங்க அப்பா இப்ப என்ன பாப்பான்னு கூப்பிட மாட்டாரா? நான் எங்க அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றேன். ஏன்? 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி அப்பா தவறிட்டாரு. ஸோ நான் ரொம்ப அப்பாவை மிஸ் பண்றேன். இவங்கெல்லாம் சொல்லும்போது எங்க அப்பா இப்ப பாப்பான்னு என்ன கூப்பிட மாட்டாரா அப்படின்னு இருக்கு. சாரிம்மா, கவலைப்படாதீங்க. ஏன்னா அப்பாவை இழந்த பிள்ளைகளின் வலி என்னன்னு உணர்ந்த பையன் நான். ஏன்னா எனக்கும் எங்கள் அப்பா இல்லை. சார் இந்த இடத்துல நான் எங்க அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றேன். அவரோட அன்பை வந்து கடவுளால கூட கொடுக்க முடியாது. அதாவது ஒரு தகப்பன் இல்லாத இடத்த வேற எந்த இடத்துல யாருமே நிரப்ப முடியாது. அந்த வெறுமையை காலம் தான் உங்களுக்கு ஒரு சரியான நிகழ்வை நகர்த்தும். தைரியமா இருங்க. தேங்க்ஸ். சொல்லுங்க, உங்க பொண்ணை எப்படி கூப்பிடுறாரு உங்க அவங்க கணவர்? பேரு பிரியதர்ஷினி சார். பிரியதர்ஷினி. ஆனா வீட்ல அவங்க கூப்பிடுறது வந்து நண்டுமா. யாருமா அந்த நண்டுமா? அதான் சார். நீங்க தானே அது? சீ ஃபுட் பேர்லாம் வச்சிருக்காங்க. தெரியல சார், சின்ன வயசுல ரொம்ப துருன்னு இருப்பேனா, அதுக்காக நண்டு மாதிரி துரு 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 துருன்னு. ஒரு இடத்துல நிக்க மாட்டேனா, ஓடிட்டே இருப்பேனா, தேடுவாங்களா ரொம்ப நிறைய என்ன காணோம் சொல்லிட்டு, சோ நண்டு மாதிரி இருக்குன்னு சொல்லி நண்டுமான்னு வச்சாங்களா சார். பொட்டு பேர் சலோமியாங்க சார். கூப்பிடுறது வாடா பவுனு போடா பவுனுங்கிற மாதிரி தான் கூப்பிடுவாரு. பவுன் தங்கங்கிறத அப்படி பவுனுன்னு சொல்லி நாங்கள் வில்லேஜ் இடத்துல அப்படி தான் பவுனுன்னு சொல்கிறதுனா வாடா பவுனு போடா பவுனுன்னு தான் கூப்பிடுவாங்க. அது வந்து இப்போ மாதிரி சலோமியாங்கிற மாதிரி கூப்பிட்டுருக்குறாங்க. இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா சலோமியன் தான் கூப்பிடுறாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா போட்டு கூப்பிடும்போது தான் வந்து நான் ரொம்ப அன்பாக ஃபீல் பண்ணேன். திடீர்னு சலோமியா அப்படின்னு சொல்லிட்டு மாறும்போது இது எதுக்காக மாறுனுச்சுன்னு தெரியல. நான் டேரெக்டாக அம்மாட்டே கேட்டேன். தானே சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க, ஏமா சலோமியான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஏன்னா கோவம் வந்தால் கூட என்கிட்ட டேரெக்டாக அது எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவையா பண்ணனா அம்மா தான் எதுக்கு அவ்வளோத்துக்கு வேலையை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை தான் பேசுவாங்களே தவிர என்னை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கும் போது சலோமியாங்கிறது எனக்கு திட்டுற மாதிரி தான். என் பேரை சொல்லி கூப்பிடும் போது அது எனக்கு திட்டுற மாதிரி தான். எனக்கு கேட்கும் போது தெரியலன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வேணுங்க சார். என்ன சலோமியான்னு எப்படி அதை மாத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும். அப்பா கிட்ட கேட்டீங்களா? அதை அப்பாட்ட வந்து நான் கேட்கல. அப்பாட்ட நான் கேட்கணும். எனக்கு டவுட் எங்க அம்மா மேல தான். நீங்க கேட்டு சொல்லுங்க சார். பஞ்சாயத்து தலைவராக்கிட்டாங்க. அவளாவே ஏற்படுத்திக்கிட்ட வாழ்க்கை. அதில் வந்து சின்ன ஒரு பிரச்சனைனா கூட உடனே அப்பா இவன் இப்படி பண்ணுறான்பா அப்படி பண்ணுறான்பான்னு சொல்லி எதுனாலும் கம்ப்ளைண்ட் பண்ணி அங்கே வர சொல்லிடுவா வீட்டுக்கு. கல்யாணம் ஆகிற வரைக்கும் பாசங்கிறது அது வேற. கல்யாணம் ஆன பின்னாடியே அதை விட அதிகமாக பாசம் காட்ட ஆரம்பிச்சார் கல்யாணத்துக்கு அப்புறம். சரி நம்ம பிள்ளை அங்கே போய் எது கஷ்டப்படுவாளோ அப்படியே அப்படின்னு அதில் வந்து நான் வந்து இப்படி நீ ரொம்ப வாடா போடான்னு சொல்லி கூப்பிட்டு அந்த பிள்ளைக்கு வேறங்களோட கனெக்ட் ஆகிறதுக்கே பிடிக்கல. நீ இந்த மாதிரி பண்ணாத, அவளா தேர்ந்தெடுத்த வாழ்க்கை, நீ இனிமேட்டுக்கு பேர் சொல்லி தான் கூப்பிடணும், அந்த மாதிரி ரொம்ப செல்லம் கொடுக்கூடாதுன்னு சொல்லி அந்த பேரில் மாற்றம் பண்ணது நான் தான். அவங்களுக்கு அதுதான் ஏக்கங்கிறாங்களா? அது மாதிரி கூப்பிட்டு போக வேண்டியதானே? அது ஏன் வேணாம்னு நினைக்கிறீங்க? அது திருப்பி அவங்களுக்கு அப்படியே விட்டோம்னாக்கா பாசம் ரொம்ப இவன் மேலேயே தாங்க சார். அதுக்கு அடுத்தது 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதாவது அப்பா பொண்ணு பாசத்தை நம்ம குறைச்சிட்டா அங்க போன இடத்துல அவங்க பாசத்தை கொடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்பாவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு அங்க குடும்பத்துக்கு அங்க கொஞ்சம் கனெக்டாவாதியே இருந்ததுனால தான் நான் அதை குறைக்கணும்னு இது பண்ணது. காரணம் நான் தான்ட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்க சார். அப்பாங்கிறது அப்பா கூப்பிடுற பேர். அந்த டாங் வந்து அந்த டாங் இவங்க சொல்ற மாதிரி ஒரு ஸ்லாங் இருக்கும். அந்த டா வேற யாராலையுமே கொடுக்க முடியாது.
இப்போ ஹஸ்பண்டே நீ கூப்பிடுன்னு சொன்னாலும் அதோட ஸ்லாங் வேற மாதிரி தான் இருக்கும். அந்த பாசத்தோட அப்பாவால் மட்டும்தான் கொடுக்க முடியும். இங்கே இருக்க அம்மா எல்லாருக்குமே சொல்கிறேன், ப்ளீஸ் எவ்வளோ பெருசாக ஆனாலுமே அந்த பாச பேரை மட்டும் மாற்ற வேணாங்க. இல்லை இப்போ இதை உங்கள் அப்பாவும் இந்த ஷோவில் பார்க்க போகிறாரு. அவருக்கு நீங்கள் சொல்லுங்கள். அப்பா நீ டானே சொல்லி கூப்பிடுப்பா. நீ டான் சொல்லி கூப்பிட்டா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் டாங்கிறது ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சலோமேன்னு நீ சொல்லி கூப்பிட்டா அது எனக்கு திட்டுற மாதிரி இருக்கு. எனக்கு அது பிடிக்கவே இல்லை. நீ வாடா போடானே சொல்லி கூப்பிடு, அதுக்காக நான் ஏங்குறேன். அவங்க அப்பாட்ட தான் அவங்க பேசினாங்க. எனக்கு கண் கலங்கிடுச்சு. ஏன்னா அந்த அப்பாக்களோட இருக்கிற கனெக்ஷன் அந்த பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அம்மாவோட கனெக்ஷன் எப்படின்னு கேட்டால் இப்போ அவங்க சொல்லுவாங்க உங்ககிட்ட இருக்க பாசத்தை. நீங்கள் அவங்க வாழ்க்கைக்காக செஞ்ச விஷயம் நீங்கள் வச்ச பேரே பிடிக்காத அளவுக்கு அந்த குழந்தைக்கு போயிடுச்சு. என்னதான் வளர்ந்து அவங்க நீ கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தாலும் உங்களுக்கு அவங்க குழந்தை தான். அதை மறந்துடாதீங்க. சாரி சாரி, நான் அப்பா கிட்ட வாடா போடானே சொல்லி கூப்பிட சொல்கிறேன். மனசுல இருந்து சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷமா. என் பேர் வந்து ரம்யா சார். எங்க அப்பா வந்து எமோஷனலா இருக்கும் போது ஒன்று கூப்பிடுவாரு. அவர் டைப்ஸா கூப்பிடுவாரு. ரம்மிமா அப்படின்னு கூப்பிடுவாரு எப்பயுமே. அவங்க ரம்மிமா சார், நான் வெறும் டம்மிமா சார். என்ன இப்படி சொல்லிட்டு உடைச்சிட்டீங்க? ஏன்னா அவங்க பிறந்தப்ப தெரியல என் பதவி பறி போயிடுச்சுன்னு. ஆனா இப்ப யோசிக்கிறேன். அவங்க பிறந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு குழந்தைய கொடுத்தாங்க அவருங்க கையில. கொடுத்த உடனே அழ ஆரம்பிச்சிட்டாரு அவரு. கொஞ்ச நேரம் ஏங்க அழறீங்க, அழாதீங்க அப்படின்னு சொல்லிடுறேன். என் வீட்டு மகாலட்சுமி பிறந்துட்டா. அப்ப அது வரைக்கும் நான் மகாலட்சுமியா இருந்தேன் சார். அடுத்த நிமிஷமே குழந்தை மகாலட்சுமி ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்ததுன்னு மனைவியா எனக்கு இருந்த முக்கியத்துவம் குறைஞ்சு போச்சுன்னு ஃபீல் ஆகுதான்னு கேட்குறேன். பொண்ணுக்கு அதிக முக்கியத்துவம் கண்டிப்பா கொடுக்கும்போது. கண்டிப்பா சார். அதுக்கு முன்னாடி வெட்டிங் டே வரும்போது நாங்கள் வந்து முன்னாடியே பிளான் பண்ணுவோம், இங்கே போகலாம் அங்கே போகலான்ட்டு. இப்போ எங்கேயாச்சும் போகலாமா, பாப்பாக்கு லீவ் இருக்கா கேளு. எங்கள் வெட்டிங் டேக்கு நாங்கள் போக போகிறோம், அவங்க லீவ் போட்டு என்ன பண்ண போகிறாங்க? இப்படி உங்க கணவர் உங்க பொண்ணால உங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் குறைஞ்சிருக்கா? மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கு அப்புறம் அவள் மாசமாயி குழந்தை பிறக்கிறது ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் சார். அவங்க அப்பா மட்டும் இல்லை, அவங்க அப்பா கடை வச்சுருக்காங்க. நீங்கள் போங்க நாங்கள் வந்துட்டு இருக்கோம். ஆனால் இவன் உள்ளே போயிட்டு அந்த பிரசவ வார்டுலேருந்து வெளியே வந்துட்டா சார். வந்துட்டு அப்பா வரணுமா, அப்பா எனக்கு வந்தாதாம்மா நான் போவேன்னு. அப்புறம் 1 மணி நேரத்தில் அவங்க அப்பா வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி செம்ம அழுவ சார். அப்பா என்னை கூட்டிகிட்டு போயிடுங்க, முதல்ல இங்கேருந்து என்னை கூட்டிகிட்டு ஆனால் இவளுக்காக 4 நாளாக நான் அவங்க மாமியார் அவங்க வீட்டுக்காரு வெளியில் கொசு கடியில் படுத்துட்டு இருக்காரு சார். 4 நாளாக இருந்து அவனுக்கு ஜுரமே வந்துருச்சு. 4 டேஸாக எனக்கு செம பயம் சார். நான் இவங்க கிட்ட வந்து சொல்கிறேன், என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்கன்ட்டு. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதெல்லாம் அப்படிதான் இருக்கும், போ உள்ள அப்படி சொல்றாங்க. ஆனா எங்க அப்பா வந்தாங்க, பாப்பாவை கூட்டு போயிடலாம், வேற ஹாஸ்பிட்டல் போயிடலாம், நம்ம இங்க இருக்க வேணாம், பாப்பாக்கு பிடிக்கல வேண்டாம், எங்க அப்பா தான் சொன்னாங்க. அப்ப எனக்கு எங்க அப்பா தானே சார் அப்ப எனக்கு அந்த இடத்துல தோணும். மேரேஜ் பண்ணி கொடுத்து கூட ஆஃபீஸுக்கு போகும்போது கூட அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நான் ஆஃபீஸுக்கு போகிறேன்ப்பான்னு சொல்கிறா சார். அப்போ அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்கான், அவனுக்கு கோவம் வருமா வராதா சார்? எங்க அப்பா வந்து என்னோட லக்கி சாம் சார். நான் இப்போ ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறேன், எங்க அப்பா ஒரு ஆல் த பெஸ்ட்னு சொல்றாங்கன்னு வைங்க, அந்த இது கண்டிப்பா சக்சஸ் ஆயிடும். மாப்பிள்ளையை யாரு செலக்ட் பண்ணா? அப்பாவும் அம்மாவும் சேர்ந்தா செலக்ட் பண்ணாங்க. அப்ப மாப்பிள்ளையே உங்களுக்கு ஒரு லக்கி சாம் தானே, உங்க அப்பா தானே செலக்ட் பண்ணிருக்காரு. ஆமா ஆமா, அவங்க லக்கி கேட்கலாம்ல. ஆனா அவங்களுக்கு மேல ஃபர்ஸ்ட் யார் இருக்கா, அப்பா தானே சார். இந்த பஞ்சாயத்து இந்த ஷோல முடியாதுன்னு நினைக்கிறேன், அதுக்கு இன்னும் 2 ஷோ வேணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன அப்படி ஒரு முக்கியத்துவம் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம்? மேலூர் பக்கத்துல சின்ன கற்பூரம்பட்டின்னு ஒரு கிராமம் தாங்க. நான் வந்து 15 வயசுல மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க. 15 வயசுலயே? ஆமாங்க. அப்பா அம்மாலாம் எதிர்த்துட்டு வந்து தான் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன். 2வது எங்க பொண்ணு. இந்த பொண்ணு பிறந்தோடனே அவங்க ஒரு 40 நாளையில துபாய் போனாங்க சார். அதுல அவங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 40 நாளையில எங்க பொண்ணால தான் நான் துபாய் போறேன் அப்படி இப்படின்னு ரொம்ப இது பண்ணாங்க. ஊர்ல நிறைய ஃபங்க்ஷன் நடக்குங்க, அவங்களுக்கு சொந்தக்காரர் அதிகம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த பொண்ணை கேட்பாங்க, அத்தைக்கு இதை பண்ணலாமா, மாமாவுக்கு இதை பண்ணலாமா, இவங்கள கேட்பாங்க. சரிப்பா அம்மாவை கூப்பிட்டு கேட்கலாம், செய்முறை செய்யறதுன்னு அம்மாவை கூப்பிட்டு கேட்கலன்னு இவங்களும் சொல்ல மாட்டாங்க. நம்ம சொல்ற அட்வைஸ் வந்து இவங்களுக்கு ரொம்ப கடுப்பேத்துற மாதிரி இருக்கும் சார். உங்களுக்கு என்ன பொசசிவ்னா, அம்மா லவ் மேரேஜ். ஃபர்ஸ்ட்டு அப்பா அம்மாவை பார்க்காம இருக்கவே மாட்டாங்களாமா. பட் நான் பிறந்த அப்புறம் நான் எதுக்கு உன்னை பார்க்க வரணும், நான் என் பொண்ணை மட்டும்தான் பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போவும் அப்பா வந்து லாங் டிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்காங்க. மந்த்லி ஒன்ஸ் தான் வருவாங்க, 1 டே தான் ஸ்டே பண்ணுறது. அப்படி இருக்கும்போது ஃபுல்லாக நானே என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவேன். அம்மாவுக்கு வந்து அந்த பிளேஸ் கிடைக்காததுனால அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது சார். இவங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க சார். அவங்க வந்து லவ் பண்ணிட்டாங்க சார். அந்த பொண்ணு திட்டவே இல்லைங்க. அப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க.
ஏன் பாப்பா நீ இப்படி பண்றியாமான்னு கூட ஒரு வார்த்தை கூட கேட்கல. பூகம்பம் வந்துரும் தாங்க சார் நினைச்சேன். 1 செகண்ட். அப்புறம் அம்மாவை செம்ம திட்டிட்டு என்கிட்ட ஒண்ணுமே சொல்லவே இல்ல. பிடிச்சிருக்கா? ஓகேடா விட்டுரு. 5 இயர்ஸ் கழிச்சு நானே மேரேஜ் பண்ணி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க சார். அப்புறம் என்னதான் பண்ணாரு எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம்? அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டுங்க அவரு. நம்மளுக்கு அதான் ரொம்ப டென்ஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த முடிவு எடுக்கும்போது நிறைய பேரை எதிர்த்து முடிவு எடுத்தாரா? ஏன்னா சொந்த பந்தங்கள்ல யாராவது வந்து எல்லாத்தையுமே நிறைய கேள்வி எதிர்த்து கேட்டிருப்பாங்க. தாங்க எல்லாத்தையுமே எதிர்த்துட்டு இருக்காங்க சார். அவருக்கு சொந்தம் அதிகம் சார். அக்கா அவங்க சின்ன மாப்பிள்ளைங்க 5 பேரு, அவங்க அக்கா ஒரே ஆளு தான். மாப்பிள்ளைங்க எல்லாருமே 2 வச்சிட்டு இருக்காங்க. நாங்க இருக்கல நீ எப்படி வெளியில போய் ஓகேன்னு சொல்லுவா? அவன் என்ன மாமன் பையனா அத்தை பையனா அப்படின்றாங்க. அவர் என்னன்ட்டாரு, 5 வருஷம் நீ படிச்சு முடி, அதுக்கு பின்னாடி அவனை வீடேறி வந்து பொண்ணு கேட்க சொல்லு, அவங்களோட பாயிண்ட் அப்படி சரி அப்படின்னு இவங்க சொல்லிட்டாங்க. இவங்களுக்குள்ளே பேசி முடிச்சுட்டாங்க சார். நான் அந்த பிரச்சனையில தலையிடவே இல்லை. நீங்க அவரை கல்யாணம் பண்ணதுக்கு அவருக்கு பொண்ணா பிறந்திருக்கலாம்னு தோணி இருக்கா உங்களுக்கு? அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா நான் ஆம்பளையா பிறந்து அவர் எனக்கு கல்யாணம் முடிச்சுக்கிறேன். உங்க கணவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்பேஸ் குறைஞ்சிருக்கா? ஃபர்ஸ்ட் பேபி பிறந்தப்போ என்கிட்ட எப்பயும் இருக்கிற மாதிரி தான் இருந்தார். செகண்ட் பேபி எப்போ பிறந்தாலோ ஈவினிங் வந்தா என்கிட்ட கூட பேசுறது இல்லை. காஃபி டீ என்ன இருக்கு எது வந்தோடனே தூக்கிட்டு வெளியில போய் நின்றுக்குவார். எனக்கு ஃபர்ஸ்டே பொண்ணு பிறக்கணும்னு இவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். எனக்கு என்னென்ன கிடைக்கலையோ எல்லாம் என் பொண்ணுக்கு கிடைக்கணும், நான் எல்லாம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவ என்கிட்ட ஒண்ணு கூட கேட்க மாட்டான். எல்லாம் அவங்க அப்பா. எங்களுக்குள்ள இருக்கிற இது கூட குறைஞ்சிச்சு, சுத்தமா குறைஞ்சிச்சு. அடுத்த ஜென்மான்னு ஒண்ணு இருந்தா எனக்கு இவருக்கு பொண்ணா பிறக்கணும்ன்ற அளவுக்கு அவர் பாசம் வச்சிருக்காரு பொண்ணு மேல. காலையில ஏஞ்சா ரஞ்சினி, தூங்கினா ரஞ்சினி, எப்ப ஃபோன் பண்ணாலும் ரஞ்சினி ரஞ்சினி ரஞ்சினி. எங்கன்னா வெளியில போனோம், அந்த மால் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போனோம்னா நீங்க எல்லாம் அதுக்கு வர மாட்டீங்க, நீங்க இருங்க அப்படின்னு என்னை என்கரேஜ் பண்ணி கூட்டிட்டு போகணும்னுலாம் நினைக்க மாட்டாங்க. நாங்க போறோம், நானும் நைனா போறோம், நானும் நைனா 24 ஹவர்ஸும் நைனா தான். தூக்கத்துலயும் நைனா. தும்புனாலே அவன் நைனானு தான் தும்புவா, அம்மானு தும்ப மாட்டான். அந்த அளவுக்கு அப்பாவும் பொண்ணும் அவ்வளோ அட்டாச்மெண்ட். சார் எனக்கு சின்ன வயசுலேருந்து அப்பாவை தான் சார் ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் அப்பா மட்டும்தான் சார் எனக்கு கூட இருப்பாரு. இப்போ நான் எங்கே போயிட்டு யார் யார்கிட்ட பேசினாலுமே நான் அப்பா கிட்ட மட்டும்தான் சொல்லுவேன், அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன். அது அவங்ககிட்ட சொல்லணும்னு தோணலை சார். எனக்கு அப்பா அப்பா அப்பான்றனாலே நீங்க எல்லாருமே நான் பேசுனதை ஆரம்பத்துல இருந்து கவனிக்கிறேன். நீங்க அப்பாவுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்துல அம்மாவை ஒரு இடத்துல தொலைச்சிடுறீங்க, அவங்கள மறந்துடுறீங்கிறத தாண்டி அவங்கள காயப்படுத்துறீங்கிறத நீங்க உணர்றீங்களா? சார் அப்படி இருந்தாலுமே நான் வந்து எங்கள் அப்பாவை கொஞ்சம் மாட்டேன். எங்கள் அம்மாவை தான் நான் தினமும் கொஞ்சம். அவங்களுக்கே தெரியும் எங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் நான் முத்தம் கொடுக்கறது, கட்டி பிடிக்கிறது. இன்னைக்கு வரைக்குமே எங்கள் அம்மா கிட்ட மட்டும்தான் பண்ணுறேன், எங்கள் அப்பா கிட்ட பண்ண மாட்டாத. அன்பை ஒரு ஆயுதமா பயன்படுத்துறீங்கன்னு தான் அவங்க சொல்றாங்க. வெறும் அன்பை ஒரு முத்தமும் ஹக்கா கொடுத்துட்றீங்க. வாழ்க்கையில முடிவு எடுக்கும் போது கேட்கறது இல்லை, எந்த பொருள் வாங்கினாலும் அதுல என்னுடைய கருத்து இருக்கிறது இல்லை. இன்னைக்கு போட்டிருக்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட என் பொண்ணு விருப்பத்துக்கு தான் சார் நான் போட்டிருக்கேன். நான் போட்ட ஜுவல்ஸ் எல்லாம் கழட்டிட்டு பட்டிக்காடு மாதிரி போடாதீங்க, இதை மட்டும் போட்டுட்டு வாங்க. அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து சொன்னாங்க சார் மார்னிங். அதை இப்போ இந்த ட்ரெஸ்ஸு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க போட்ட ட்ரெஸ்ஸு அவாய்ட் பண்ண முடியல சொல்றீங்க, நான் ஏத்துக்கிறேன். உங்க பொண்ணால உங்க கணவர் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிருக்கா? அவர் ரசம் வச்சா கூட வந்து அப்போல்லாம் நல்லா சொல்லுவாங்க சார், நீ வச்சா ரசம் வச்சுக்க, அடிச்சுக்கிறதுக்கு உனக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்லைங்க சார், எல்லாமே வந்துட்டு பொண்ணு தான். நான் வந்து டீ எடுத்துட்டு போய் கொடுப்பேங்க சார். அந்த டீ டம்ளர் காஞ்சி போயிருக்கோம் 2 நாள் கழிச்சு. அந்த டீ டம்ளர் எடுக்கலையா அப்படின்னு கேட்டா, அப்பா அந்த டம்ளர் நீ எடுத்துமே போடுறியாப்பா? நான் போடுறேம்மா உனக்காக, நைவேத்தியம் செய்யணுமா, நான் செய்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சார். அதனால எனக்கு அது கொஞ்சம் ஃபீல் ஆகுது சார். எல்லாமே வந்துட்டு இப்போ நம்மளுக்கு அந்த இது கிடைக்கலையே பாசம். இப்போ நான் தண்ணி குடிக்க உட்காடுறேன்னா கூட, அப்பா தண்ணி தாக எடுக்குது, தண்ணி கொடுங்கன்னா எங்க அப்பா அங்கேருந்து ஓடி வருவார். என்னம்மா அம்மா தண்ணி வேணுமா, இந்த அப்பா கொடுக்குறேன். அதே அம்மானா மரியாதையை ஏந்து போய் குடி, இல்லை அப்படியே விக்கிட்டே உட்காரு. அப்பா வந்து எதா இருந்தாலும் எனக்கு பண்ணுவார், என்ன ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டார். ஆனால் எங்கள் அம்மா வந்தோடனே இந்த வீட்டை பெருகலையா, இதையும் நான் தான் செய்யணுமா, அம்பளி நான் உனக்கு செய்கிறேன், என்ன சொன்ன அம்மா, உன்னை வீட்டை பெருக்க சொன்னால நான் பெருக்கிறேன், நீ பண்ணாத. அம்மாவுக்கு வந்து இப்படியே இருந்தா போற வீட்லயும் இதே மாதிரி பண்ணுவானா, என் பொண்ணை எப்படி பாத்துக்கணும்னு. இப்போ இங்க துணி மடித்து வைக்க சொன்னா மடிச்சு வச்சாரு, கூட்டுறாரா, மடிச்சு அது வச்சாரு. 2 நாள் கல்யாணம் பண்ணி நாளை குடும்பம் நடத்தாருன்னா நீங்க தான் அவரை நடத்தணும், அவரு மடிக்க வந்து நடத்த சொல்லலாம் முடியாதுல்ல. சார், என்ன கல்யாணம் பண்ணி போறவன் மடிக்க சொல்லலாம் சார். அந்த தம்பி ரொம்ப பாவம், யாரு பெத்த பிள்ளையோ எங்க இருக்கோ தெரியல. அம்மா எவ்வளவு ஸ்ட்ரிக்ட்னு நினைக்கிறீங்க? எங்க அம்மா மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரை நான் பார்த்ததே இல்லைன்னா என்ன சொல்லுவீங்க? எல்லாத்துலயுமே ஸ்ட்ரிக்ட். இப்போ எங்களோடது என்னன்னா, இப்போ எதுவுமே நான் நேரடியா அம்மாட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன். எனக்கு எது வேணும்னாலும் எங்க அப்பா மூலியமா சொல்லி, எங்க அப்பா சொல்ற மாதிரி போய் சொல்லுவேன். அப்பா கிட்ட கூட எப்படி சொல்லுவாங்க தெரியுங்களா சார்?
கிட்ட போய் அது குசு குசுன்னு ஒரு குசு மாதிரியா குசுனா? அப்போ டென்ஷனா இருக்கும், எனக்கு அடிக்கலாம் போல இருக்கும், அவங்க அப்பாவையும் சேர்த்து அடிக்கணும் போல இருக்கும் எனக்கு. நான் தலையில போற கிளிப்ல இருந்து ஸ்லிப்பர் வரைக்கும் எல்லாமே அம்மா செலெக்ஷன் தான் இருக்கும். இப்போ கூட நான் எங்கேயாச்சும் வெளியே போகணும்னா நான் வந்து இங்க சென்னையில படிக்கிறது தொட்டு அவங்க நேட்டிவ்ல இருக்காங்க. நான் வீடியோ கால் பண்ணி இது எல்லாமே கரெக்டா இருக்கா, இது ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு தான் நான் கிளம்புறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து 2 நாள் தான் சார் இருக்கும். 3வது நாள் கரெக்டா அடுத்த நாள் காலையில டொம்முன்னு ஒரு சவுண்ட் கேட்கும். என்னன்னு வெளியே வந்து பார்த்தா அப்படிம்பாங்க. சரி அதுலயே எனக்கு தெரிஞ்சிடும். கொஞ்சம் ஈவினிங் ஆக ஆக என்ன தம்பி இன்னும் கிளம்பலையா அப்படின்வாங்க. இன்னொரு விஷயம், இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போகலாம். அங்க கோயிலுக்கு போவாங்க, அங்க போவாங்க, இங்க போவாங்க. நான் இங்க இருக்க கடைக்கு போயிட்டு வந்துடுறேம்மா அப்படின்ட்டா எங்க போறேன். அதுவும் இல்லாம அங்க போயிட்டு எனக்கு வீடியோ கால் பண்ணு. ஃப்ரெண்டுகள் வெளியே போனாங்கன்னா என் ஃபோன் எடுக்கவே மாட்டாங்க. நான் அதாவது என்ன பண்றது, உன் ஃப்ரெண்டு நம்பர் கொடு அப்படின்னு வாங்கி வச்சுக்குவேன். இல்லையா போய் லொகேஷன் அனுப்பு அப்படின்ட்டுருவேன். நீங்க போன் எடுத்தா நான் என் ஃப்ரெண்டு நம்பர் வாங்குறேங்கிறாங்க. அது ஒரு கால்லாம் எடுக்கலாம். அப்பா ஒரு கால் பண்ணுவாரு, 2 கால் பண்ணுவாரு. தொடர்ந்து கால் பண்ணாலும் மறுபடியும் ஒரு கால் பண்ணி, அப்பா ஏன்ப்பா இங்கதான் போயிருக்கேன்னா சரின்னு வச்சிருவாரு. வீடியோ கால் பண்ணு, இங்க இருக்கியா லொகேஷன் அனுப்பு, இல்ல எங்க இருக்க போட்டோ வச்சு எடுத்து அனுப்புன்றாங்க, இல்ல வீட்டுக்கு வந்து அந்த போட்டோவை காட்டுன்றாங்க. அப்பெல்லாம் லைஃப்ல இந்த யாரும் எப்படி இருப்பாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. என் வயசு எங்க அப்பாலாம் தாட்டினதே இல்லையே. ஏதாவது ஒரு விஷயம் சார், எங்க அப்பா ஏதாவது தப்பு பண்ணாரு, இந்நேரத்துல எங்க அப்பா இருந்தா எனக்கு அது பண்ணிருப்பாரு, இது பண்ணிருப்பாரு அப்படின்றாங்க. இவங்க அப்பா மேல அந்த பாசம் வைக்கணும்ன்றாங்க. நான் எங்க அப்பா மேல அந்த பாசம் வச்சா வேணான்றாங்க. ஏன்? உங்க அப்பா வந்து உங்கள்ட்ட சொல்ல மாட்டாரு, எங்கிட்ட சொல்லுவாரு. எதுக்கு நீ அனுப்புன? அதுக்கு நான் என்ன பதில் சொல்லிட்டேன்? இதுல பிரச்சனை அப்பா டபுள் ரோல் ப்ளே பண்றாரு, நீ நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப என் தம்பி சார் காலைல 12 மணிக்கு அவனும் தான் எந்திரிப்பான். பாத்ரூம் போயிட்டு வருவான், காஃபி ரெடியா இருக்கும். அப்ப காஃபி குடிச்ச உடனே தம்பி இந்தா சாப்பிடு, ஆம்லேட்டோட சாப்பாடு வைக்கிறாங்க. நான் கேட்பேன் ஒரே வார்த்தை, அம்மா சாப்பாடு மட்டும் போட்டு, ஏன் கையிலையா எடுத்து போட்டு தின்னு. நீ ஒரு வீட்டுக்கு வாழ போற பொண்ணு, சரியா? அம்மா எப்படி வளர்த்தி வச்சுக்கிறாங்க அப்படின்னு கேள்வி கேட்க கூடாது. தாய் பண்ண. ஆனா எங்க அப்பா அப்படி பண்ணலையே. போட்டு வானா போட்டு வா, போட்டு அவரே சாப்பாடு போட்டு கொடுக்குறாரு. அவருக்கு தெரியுறது ஏன் உங்களுக்கு தெரியலன்னு தான் கேக்குறோம். புரியுதா நான் பேசுறது? புரியுது நல்லா பேசுறீங்க.